Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் you cannot send messages for 3 days அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்கு. இந்த மோஸ்ட்லி இப்போ வந்து நிறைய பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் தான் வருதுங்க. இந்த ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னா, நீங்கள் வந்து அவங்களோட கம்யூனிட்டி, அதாவது அவங்க ரூல்ஸை வந்து மீறி இருக்கிறீங்க, அன்வான்டேஜ் மெசேஜ் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஸ்பேம் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி அவங்க ரூல்ஸ் ஏதாவது மீறிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 3 days வந்து பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அன்பிளாக் பண்ணிடலாங்க அந்த லாக் வந்ததை. சரிங்களா? ஆமாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பக் காரணமாக கூட ஒரு ஐடிக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருதுங்க. அது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அதே போல் நீங்கள் நம்ம சேனலில் புது வியூவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனுங்க, அது ஹெல்த்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மந்த்லிஸ்லாம் உங்களுக்கு உடனே சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புல கூட எனக்கு ஒரு முடிவு கிடைச்சாப்புலுக்கு. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை 3 வேல சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா? சப்போஸ் இது பக் காரணமாகத்தான் வந்துக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் போயிருங்க. சரிங்களா? இது பக் காரணமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வே யூஸ் ஆகலைன்னா அடுத்த வே தான் ட்ரை பண்ணணும். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 கோட் சிம்பிள் இருக்குங்களா, நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜில் இந்த பார்த்தீங்க இதில் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் அக்கௌண்ட்டு கீழே ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெல்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆமாங்க, ஹெல்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் இதில் ரிப்போர்ட்டியே ப்ராப்ளம் சொல்லி ஃபஸ்ட்டாக ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ரிப்போர்ட்டியே ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளத்தை நம்ம ரிப்போர்ட் பண்ணதுக்காக தாங்க. இதில் பாருங்கள் மூணாவதா இல்லை ரிப்போர்ட்டியே ப்ராப்ளம் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டியே ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் மூலியமாக நம்ம ப்ராப்ளத்தில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அதாவது நம்ம ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்காக தாங்க நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் அடுத்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி நீங்கள் ப்ரீஃபாக சொல்லலாம். சரிங்களா? எனக்கு 3 நாளைக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியாது சொல்லி இந்த ப்ராப்ளம் வருது, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் மீற கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். தெரியல இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா? ஆமாங்க, கீழே பாருங்கள் கேலரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த கேலரி ஆப்ஷனில் நீங்கள் ஆல்ரெடி அந்த பேஜை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதாவது யூ கேனாட் சென்ட் ஃபார் மெசேஜ் ஆஃப் 3 days அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அந்த பேஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக, அதுக்காக தாங்க. ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் ஏதாவது ரீட் பண்ண முடியல, அந்த ப்ரூஃபை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, அதுக்காக தாங்க. இதில் வந்து உங்கள் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துங்க, ஒரு ஆப்ஷன்லாம் சப்போஸ் கீழே யூசர் நேம் கொடுத்துங்க. சரிங்களா? இது கொடுத்துங்க, உங்களுக்கு எதாவது கான்டெக்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியல கூட உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறதுக்காக, அதுக்காக தாங்க கொடுத்து போட்டு நான் பார்த்துங்க ஆட் பண்ணுறேன். நான் அப்ளை வந்து எடுத்து பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதாவது யூ கேனாட் சென்ட் ஃபார் மெசேஜ் 3 days அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிட்டேன் ஒரு ப்ரூஃப்காக. நீங்களே ஆட் பண்ணி போட்டு மேலே சப்மிட் சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை இந்த ப்ரூஃப் தான். யூ கேனாட் சென்ட் மெசேஜ் ஃபார் 3 days ஒரு அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி. நம்ம அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறலினா ஈஸியாக வந்து நம்மளை அன்பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்காக மேலே சப்மிட் சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து பக் வந்து ரிப்போர்ட் ஆயிரு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 3 or 4 hours உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரு. சரிங்களா? ஆமாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் அன்வான்டட் மெசேஜ் ஸ்பேம் எதுவுமே பண்ண கிடையாதுன்னா ஈஸியாக வந்து உங்களை வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்க டெவலப்பர் கான்டாக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அதில் இதுக்கு என்ன ப்ரோ அப்படின்னா அவங்களுக்கு இமெயில் ஐடி அது இருக்குது, அதாவது இன்ஸ்டாகிராமோட அட்மினோட இமெயில் ஐடி இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணல, அதுக்காக தாங்க. அப்படியே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நாளைக்கு வந்து பிளாக்ல இருக்குது, அன்பிளாக் பண்ணுங்கள், நான் எந்த ஒரு இதையும் மீற கிடையாது, விதியும் மீற கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டைப் பண்ணிங்க. சரிங்களா? ஐ கேனாட் மெசேஜ் ஃபார் 3 days ப்ளீஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் வந்து அந்த மேலே வந்து பின் ஐக்கான பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, அந்த அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி போட்டு இந்த இது சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெயிலும் உங்களுக்கு சென்ட் ஆயிரு. இந்த 2லையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு மேலே தப்பே இல்லைன்னா 100% சொல்கிறேன், அது ஈஸியாக வந்து உங்களை அன்பிளாக் பண்ணிடுவாங்க அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து. சரிங்களா? பக்காக இருந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் மீறி இருக்கீங்க, ஸ்பேம் பண்ணியிருக்கீங்க, அவங்க ரூல்ஸை மீறிக்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் 3 நாளைக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் டவுட்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது விராந்த கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனுங்க ஹெல்த்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஸ்டடிஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சாப்புல கண்டிப்பாக பண்ணுறதுக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் பக்கு காரணமாக இருந்துச்சுன்னா 3 ways ட்ரை பண்ணி பாருங்கள். பக் மூலிமா உங்கள் ஐடி வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 3 வேல கண்டிப்பாக உங்களை வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து இல்லீகல் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஐடியில் அப்படின்னா 3 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இது மாதிரி எல்லாத்தோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வருது. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுற வீடியோ மேக் பண்ணி போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பாய், டேக் கேர். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பாய், டேக் கேர்.